உங்களுக்கு இதுவரை விரோதிகள் இருந்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமான ஒரு சில காரியங்கள் இடையூறாக இருந்திருக்கலாம். இடையூறு என்பது ஒரு தடை, இடையூறு என்பது ஒரு போராட்டம், இடையூறு என்பது செய்தது வாய்க்காமல் போகிறது, இடையூறு என்பது முயற்சி பண்ணி தோல்வியில் ஆகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது, அது அற்புதமாக இருக்கிறது. என் தேவனாய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு வரப்புற புதிய நாளிலே எனக்கு விரோதிகள் யாரும் கிடையாது, என் வாழ்க்கையில் இந்த இடையூறும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு அமைதியாக நீங்கள் குடும்பம் நடத்த போகிறீங்க, அமைதியாக உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது, அமைதியாக, அதாவது எந்த ஒரு அலை இல்லாமல், எந்த ஒரு போராட்டம் இல்லாமல், எந்த ஒரு கொந்தளிப்பு இல்லாமல், எந்த ஒரு சிக்கல் இல்லாமல், எந்த ஒரு நெருக்கம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை, அதாவது அலையில்லாத, ஒரு போராட்டம் இல்லாத, ஒரு நெருக்கம் இல்லாத ஒரு அமைதியாக கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறாரு, நடத்த போகிறார். இளைப்பாறுதல் அப்படின்னா ஒரு வேலையை ஆரம்பித்து முடிச்சு போட்டு அப்பாடா முடிச்சிட்டா நிம்மதியா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதே போல் ஒரு வீடு கட்டுற ஆள் வீடை கட்டுற வரைக்கும் பல போராட்டம் இருக்கும். ஆனால் கட்டி முடித்து அந்த வீடை ஓப்பன் பண்ணோன்னு அவருக்கு ஒரு மன நிம்மதி என்ன செய்யும், உண்டாகும். அதுக்கு பேர் ஒரு இளைப்பாறுதல். ஒரு திருமணம் முடிக்கிற திருமண வீட்டார் அந்த திருமண காலத்தில் ஈடுபட்டு அந்த திருமணம் எப்போ ஆரம்பமாக எப்போ நடக்கும் அதை முடிச்சிட்டாங்கன்னா அப்பா முடிஞ்சிரா அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு இளைப்பாறுதலை பார்க்கிறார்களோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் ஒரு அமைதி, மாபெரும் ஒரு இளைப்பாறுதல், மாபெரும் ஒரு நிம்மதி, மாபெரும் ஒரு சமாதானம், நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கர்த்தர் கைவிடி வரும்படி பெரிய, அதாவது வருமா வராதா அப்படின்னு குழம்பி போய் இருந்திருக்கலாம், நடக்குமா நடக்காதா அப்படின்னு குழம்பி போய் இருந்திருக்கலாம். கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு வர வச்சு உங்களுக்கு அதிலிருந்து ஒரு மனதில் கலக்கத்தை எடுத்து போட்டு, அதிலிருந்து ஒரு போராட்டத்தை எடுத்து போட்டு, அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு பரிபூரணமான ஒரு நிம்மதியை கொடுத்து நடத்த போகிற நாட்கள் தான் வரும் நாட்கள் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்கள்.